அண்ணன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் வந்தாரு. "அண்ணே ஒண்ணும் இல்ல. அப்போலோ போயிட்டு வந்துருவாங்க அண்ணன்" அப்படின்னு ஒரு மெய்க்காப்பாளர் வந்து சொல்றாரு. 10:50 ஆச்சு. இன்னொருத்தர் வந்தாரு. முக்கியமான ஆள். "அண்ணன் வந்து உங்கட்ட சொல்ல சொன்னாங்க. அப்போலோ போயிட்டு வந்துருவாங்க. கொஞ்சம் தாமதமாயிருச்சு. கோவிச்சுக்க வேணாம்னு சொன்னாங்க." மறுபடியும் இன்னொருத்தர் வந்தாரு. இதெல்லாம் 5, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா சொல்லிட்டே இருக்காங்க. 11, 11:15 ஆச்சு. வரேன்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு 6 பேர் வந்து வருத்தம் தெரிவிச்சாங்க லேட் ஆகுது. மறுபடியும் வந்தாச்சு. வந்து என்னைய பார்த்த உடனே சொன்னது, "அண்ணே கோச்சுக்காதீங்க. அம்மாவ பார்க்க போயிட்டேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னாரு." "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே." அவர்கிட்ட பார்த்தேன். அப்ப பேசிட்டு இருந்தோம். "என்ன அம்மாக்கு என்ன ஆச்சுன்னேன்." "இடையில போறீங்களே ஏதாவது வருத்தமா? ஏதாவது கொஞ்சம் வருத்தமா இருக்காண்ணே?" "இல்ல, இல்ல. நான் காலைல பார்க்க போனோம். நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு." அப்பயும் சொல்றாரு, "அண்ணே கொஞ்சம் அதனால லேட் ஆயிடுச்சுண்ணே" அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டோம். சார் நாம வந்து ஒரு சாதாரண பத்திரிக்கையாளன். ஒரு சிஎம் சார். லேட்டா 1/2 மணி நேரம் லேட்டா வர்றதுக்கே ஒரு கிட்டத்தட்ட 8 தடவ சாரி, 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 சாரிங்கிறாரு. இது நமக்கு பெருமை இல்ல. ஒரு பத்திரிக்கையாளன் வந்திருக்கான், அவன உட்கார வச்சிருக்கோம். இந்த பண்புங்கிறதுல இதாங்க திராவிட மாடல்னு சொல்றான்.